அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர்குமார். ஸோ ஏஐசிஎஸ்சிசி மற்றும் நான் முதல்வன் காம்படிட்டிவ் விங் ரெண்டு பேரும் சேர்ந்து விஷன் 1000 மிஷன் 100 2.0 இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த விஷன் 1000ல் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 months ஆஃப் காங்கிரஸ் ரூல், வேர்ல்டு வார் 2 அண்ட் ஒய் த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ஆஸ் ரிசைன்ட் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 1940s இருந்து 1947 வரைக்கும், ஓகேங்களா, இந்த 7 வருஷத்தோடைய அந்த சீரீஸை தான், அந்த தொகுப்பை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தொகுப்புகள் என்னென்னவோ அதெல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட், ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட், அப்புறம் வந்து அசாத் இந்த் ஃபவுஜ் அண்ட் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், அண்ட் வி வில் ஹாவ் அவர் இண்டிபெண்டன்ஸ் இன் டுடேஸ் கிளாஸ். ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிரின்சிபல் தட் எந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணப்படும்னு பிரிட்டிஷ்காரங்களே அவங்களுடைய வாயால் சொன்னது அப்படிங்கிற அந்த ஒரு இதுவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரிப்ஸ் மிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் கிரிப்ஸ் மிஷன் அப்போ யார் அனுப்பிச்சது, கிரிப்ஸ் மிஷனை யார் அனுப்பிச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் அஃபீஷியலாக காங்கிரஸோட நெகோஷியேட்டர்ஸ் இந்த கிரிப்ஸ் மிஷன் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரிப்ஸ் ப்ரொப்போசல் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு கிரிப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா வந்து காந்தி எதை வந்து விமர்சித்தார், எந்த ப்ரப்போசலை விமர்சித்தார் அப்படிங்கிற மாதிரி, போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு எதை விமர்சித்தார் அப்படிங்கிற அந்த கேள்வி. அப்புறம் கிரிப்ஸ் மிஷன், எது கிரிப்ஸ் மிஷனில் தப்புங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் ப்ரொவிஷன் தான், ப்ரொவிஷன் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்ஸ், மறுபடியும் அதே ப்ரொவிஷன் கிரிப்ஸ் மிஷன் அந்த இது. தென் குவிட் இண்டியா மூமெண்ட், ஓகேங்களா. குவிட் இண்டியா மூமெண்ட்டை பற்றி அது என்ன, அதோட ரெஸ்பான்ஸ் என்ன, அதுக்கப்புறமா வந்து டூ ஆர் டை ஸ்லோகன் எந்த டைமில் சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் குவிட் இண்டியா மூமெண்ட்டில் எது வந்து தப்பு, அப்புறம் பேரலல் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட், அண்ட் தென் அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் யார் வந்து தன்னுடைய உயிரை இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்னால் வந்து உயிரை விட்டாங்க, ஓகேங்களா. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ அகெயின் திஸ் குவிட் இண்டியா மூமெண்ட்டை பற்றின அந்த தகவல்களை வந்து கேட்டிருக்காங்க, ஒரு குரோனாலஜி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ ஹாவ் டு நோ. அப்போ நம்ம அந்த ரோட் டு குவிட் இண்டியா மூமெண்ட்டில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ புட் த டைம் லைன், இட் வில் பி 1939 we have to start. 1939 1942 வரைக்கும் we will see, ஓகேங்களா. 1942 வரைக்கும் we will see குவிட் இண்டியா மூமெண்ட்டோட ஸ்டார்டிங். அது குவிட் இண்டியா மூமெண்ட்டோட ஸ்டார்டிங் இஸ் 1942. அப்போ 39 42 வரைக்கும் இந்த 4 வருஷங்களில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1932 1939 ஒரு காங்கிரஸ் செஷன் ஒன்று நடக்குது, ஓகேங்களா. அந்த காங்கிரஸ் செஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா திரிபுரி செஷன். இந்த திரிபுரி செஷனில் யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காரு, காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக யார் வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸை தேர்ந்தெடுப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ், ஓகேங்களா. சுபாஷ் சந்திர போஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈ வாஸ் அ லெஃப்ட்லேயே கொஞ்சம் ரேடிக்கலான ஆளாக இருக்கார், ஓகேங்களா. ஈ இஸ் பேக்டு பை த லெஃப்ட் செக்ஷன் ஆஃப் த காங்கிரஸ். பட் காந்தி வந்து ஒருத்தருடைய நேமை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு, சீதாராமையா அப்படின்ட்டு. அவரை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ காந்தி என்ன பண்ணுறாருன்னா, இட் இஸ் அ டிஃபீட், பர்சனல் டிஃபீட் மாதிரி அதை வந்து ஏற்றுக்கிறார், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் த கரெக்ட் டைம், திஸ் 1939 இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம் தான் வந்து கரெக்டான டைம் டு லான்ச் அ ஆல் இண்டியா ஸ்ட்ரகிள்.
லைக் சிவில் டிசோபீடியன்ட்டோ இல்லை ஒரு மாஸ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான டைம். மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒரே ஒரு வேலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ் இது கொடுத்தோம் அப்படின்னா அவங்க திரளாக வருவாங்க, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் சீக்கிரமாக நமக்கு கிடச்சிரும். ஏன்னா 1939 வேர்ல்டு வார் 2 வந்து பிரிட்டிஷ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, தே ஆர் இன் தேர் வல்னரபிள் ஸ்டேட், ஸோ வி ஹாவ் டு ஸ்ட்ரைக் நவ் அப்படின்ற மாதிரி அவரோட எண்ணமாக இருக்குது, செயல் எண்ணமாக இருக்குது. காந்தியோட திட்டங்கிறது வேறையா இருக்குது. என்ன காந்தியோட திட்டம் அப்படின்னா, காந்தி இஸ் அகெயின்ஸ்ட் ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இம்பீரியலிஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இல்லைனா வந்து ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து தே ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் ஃபேசிஸ்ட் அக்ரஷன். ஃபேசிஸ்ட் அக்ரஷன் ஓகேங்களா. fascistic aggression. fascistic aggression உடைய விக்டிம்ஸாக இருக்காங்க. ஆனால் கொலோனியல் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட விக்டிம்ஸாக இருக்காங்க. கொலோனியல் பீப்புளான காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியாலஜியை ரொம்ப எதிர்க்கிறாரு இந்த ஐடியாலஜியை விட. அப்போ he is taking a middle path that we should not hurt the war effect of the imperialistic forces. இந்த டைமில் வந்து நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன், காங்கிரஸ் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் இஸ் நாட் ரெடி டு லான்ச் ஆல் இண்டியா ஸ்ட்ரகிள் நவ் அண்ட் பீப்புள் இஸ் ஆல்சோ நாட் ப்ரிப்பேர்டு வெல், வி நீட் டைம். ஸோ இந்த 3 விஷயமும் வந்து காந்திக்கு வந்து தடுக்குது ஒரு ஆல் இண்டியா ஸ்ட்ரகிளை வந்து போடுறதுக்கு. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அதை வற்புறுத்துறாரு. அதுவும் எப்படி வற்புறுத்துறாரு அப்படின்னா, நான் சொல்கிறத நீங்கள் லான்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து காந்திக்கே வந்து ஆர்டர் போடுறாரு. காந்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ யூ கேன் டூ இட் பட் நாட் ஆன் மை நேம் அப்படின்றாரு. அதாவது நான் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டேன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், என்னுடைய ப்ரோக்ராமுக்கு தான் நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு மட்டும்தான் என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும், நீங்கள் சொல்கிறதுக்கு என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸும் நல்லா தெரியும் காந்தியோட ஃபேஸ் இல்லாமல் நம்மளால் ஒரு ஆல் இண்டியா மூமெண்ட்டை லான்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ ஒரு திரிபுரியில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லாக் மாதிரி ஆகுது. ஸோ காந்தியை சப்போர்ட் பண்ணுறவங்க அதுக்கப்புறமா சுபாஷ் சந்திரன் சப்போர்ட் பண்ணவங்கன்னு ரெண்டாக பிரிஞ்சு தென் அல்டிமேட்லி சுபாஷ் சந்திர போஸ் ரிசைன்ஸ் ஃப்ரம் த பிரசிடென்ட்ஷிப் இன் த திரிபுரி. இந்த கிரைசிஸுக்கு பேர் தான் வந்து திரிபுரி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபுரி கிரைசிஸ் இந்த டைமில் நடக்குது. இதே டைமில் தான் செப்டம்பர் 1939 லின்லித்கோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னா, வார் எஃபெக்ட்ஸில் இந்தியன் லீடர்ஸ் வந்து கலந்துக்கணும், நாங்கள் வந்து வார் கவுன்சில் மாதிரி ஒரு அட்வைசரி பாடி மாதிரி போடுவோம், வார் கமிட்டி போடுவோம், அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தட் அண்ட் ஆல் ரிஜெக்டட் பை த இந்தியன் லீடர்ஸ். ஏன்னா இந்த டைமில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், எங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் தான் மறுபடியும் டியூரிங் த 1940 ஆகஸ்டில் லின்லித்கோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு பேர். இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னா, இந்த நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டொமினியன் ஸ்டேட்டஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஆஃப்டர் த வார் டொமினியன் ஸ்டேட்டஸ். அகெயின் அண்ட் அகெயின் தே வில் சே ஒன்லி அபவுட் டொமினியன் ஸ்டேட்டஸ், தே ஓன்ட் சே பூர்ண ஸ்வராஜ். நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ்லேருந்து பூர்ண ஸ்வராஜுக்கு 1929 மனதளவில் தயாராகியாச்சு. அப்போ வி ஆர் நாட் கோயிங் டு அக்செப்ட் எனிதிங் லோவர் தேன் பூர்ண ஸ்வராஜ். ஆனால் அவங்க மறுபடியும் டில் கிரிப்ஸ் மிஷன் தே வில் ரீஇட்டரேட் ஒன்லி அபவுட் தே வில் கிவ் டொமினியன் ஸ்டேட்டஸ், தட் டு ஆஃப்டர் த வார். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த வார் end. Then the Constitution Assembly will be made
மெயின்லி பை இண்டியன்ஸ். இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்லி பை இண்டியன்ஸ். Mainly by Indians. And then league, anything which is involving the minorities questions will be consulted after the approval of the league. Consultant and will be approved after the approval of the league. அப்போ லின்லித்கோ என்ன பண்ணுறாரு இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் virtually giving முஸ்லீம் லீக் their veto power. So these kinds of demand has been rejected both by the Muslim League and Congress. காங்கிரஸ் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமினியன் ஸ்டேட்டஸுங்கிறீங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், அதுவும் இல்லாமல் இப்போவே வேணும், இந்த டைமில் எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் வேணும், அந்த வாருக்கு அப்புறம் பூர்ண ஸ்வராஜ் கொடுப்போங்கிற அஷூரன்ஸும் ப்ளஸ் எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். ஓகேங்களா, எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், இன்ட்ரீம் கவர்மெண்ட் அதில் ஃபார்ம் பண்ணி எல்லா பவரும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆனால் அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. லீக் ஏன் வேணான்றாங்க? பார்ட்டிஷனை லீக் இப்போ இதுக்கப்புறம் என்டாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டியூரிங் திஸ் செஷன் 1940 தான் அவங்க ஒரு செஷன் போடுவாங்க, லாகூர் செஷன். அந்த செஷனில் தே என்டாஸ் த டூ நேஷன் தியரியை அவங்க ஓகே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நத்திங் ஷார்ட் ஆஃப் பாகிஸ்தான் தே won't accept now from now on. ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு மனதளவில் தயாராகிட்டார், ஜின்னா மனதளவில் தயாராகிட்டார். ஐ வில் கெட் மை பாகிஸ்தான், நோ அதர் திங்ஸ் வில் பி வாட் டு சே காம்ப்ரமைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிடுறாரு. ஸோ இந்த செஷன், லீகோட செஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1940 லாகூர் செஷன், லீக் முஸ்லீம் லீகோடைய செஷன் அது. ஆனால் அதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானுங்கிற அந்த பேர் அப்போ வராது. ஓகேங்களா, டூ நேஷன் தியரி எங்களுக்கு மைனாரிட்டிஸ் முஸ்லீம்ஸுக்கு தனியான ஒரு நாடு வேணுங்கிற மாதிரி மட்டும்தான் கேட்பாங்க. பாகிஸ்தான்ங்கிற வார்த்தை அந்த லாகூர் செஷனில் இருக்காது. பட் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் 1933 பாகிஸ்தானுங்கிற வார்த்தையை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அவர் பேர் ரஹ்மத் சௌத்ரி. ஓகேங்களா, அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அவர் எங்கே படிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பேரை ப்ரப்போஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ இதனால் இந்த ஆகஸ்ட் ஆஃபர் ஹஸ் பின் ரிஜெக்டட் பை போத் த காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக். ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபரும் இப்போ வேலைக்கு ஆகலை. ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணுறது இப்போ அப்படிங்கிறது தெரியல. அப்போ 1940 மார்ச்சில், இதுக்கு முன்னாடி மார்ச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்கர் செஷன் அப்படின்னு ஒரு செஷன். மார்ச்சில் ராம்கர் செஷன், ஆசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாடோடைய தலைமையில் நடக்கும். அதில் தே வில் கிவ் ஃபுல் பெர்மிஷன் to the Gandhi to launch civil disobedience movement, and they also again re-endorsing the Purna Swaraj resolution. ஓகேங்களா, இதுதான் ராம்கர் செஷன் நடக்கும். ஆகஸ்ட் ஆஃபர் எதிர்பார்ப்பாங்க. ஆகஸ்ட் ஆஃபரில் லின்லித்கோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருவாரு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, தே ஹாவ் டு ப்ரெஷர் த கவர்மெண்ட், ப்ரெஷரைஸும் பண்ணணும். அதே நேரத்தில் என்னென்னா, அவங்களோட வார் எஃபர்ட்ஸையும் நம்ம தடுத்துடக்கூடாது. இந்த ரெண்டு இதுலேயுமே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ 3 விதமான கருத்துக்கள் இந்த டைமில் எமர்ஜ் ஆகும். ஒன்று காந்தியோட கருத்து. காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா, வார் எஃபர்ட்டை நம்ம எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. லெஃப்டிஸ்ட் இருக்காங்கல்ல, சோஷியலிஸ்ட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாரை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது, நம்மளோட எய்ம் இது இம்பீரியலிஸ்டிக் ஃபோர்ஸஸுக்கு எதிராக நம்ம போராடணும், நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் தேவை. அப்போ இந்த டைமில் அவங்க வல்னரபிளாக இருக்காங்க. இந்த டைமில் கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ணால் கரெக்டாக இருக்கும், வி ஹாவ் டு லான்ச் ஆல் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் மாறாக ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாருனா, அவர் ஒரு தனி ஸ்டான்ஸில் இருக்கார். அவர் நெய்தர் he wants to launch a civil disobedient movement like a mass movement or to accept or be empathetic with the war efforts of the imperialistic forces like British and France.
அப்போ இந்த 2 இதுக்குமே வேணாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல நெகோஷியேட் பண்ணி சுதந்திரத்தை வாங்கிடுவோம், இண்டிபெண்டன்ஸை முதல்ல வாங்குவோம், தென் we can give our support to the imperialistic forcesன்னு நினைக்கிறார். காந்தி வந்து ரியலைஸ் பண்ணுறாரு இவருடைய இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. இஸ் ஆல்சோ நவ் சப்போர்ட்டிங் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் நேரு. நேருவோட ஸ்டாண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்போ கொடுக்கணும். இப்போ நம்ம மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் கடத்தணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து லிமிட்டடாக தான் அவங்களோட ரெசிஸ்டன்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் கடத்தணும். காங்கிரஸ் அவங்களுடைய எண்ணத்திலிருந்து மாறுபடலை அப்படிங்கிற அந்த காங்கிரஸ் கேடர்ஸுக்கும் கடத்தணும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, இன் அக்டோபர் 1940, 17th October 1940, he is launching individual satyagraha. Gandhi is launching individual satyagraha. அப்போ அந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படிங்கிறது என்ன சார்? இட் இஸ் நத்திங் பட் நாட் ரீஇட்ரேட்டிங் த பூர்ண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ் இப்போ கேட்கல, நெகோஷியேட் பண்ணல. பட் அதுக்கு பதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்காக அவங்க வந்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி வார் எஃபர்ட்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் தென் வந்து நம்ம எப்படி வஞ்சிக்கப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி மக்கள்கிட்ட எடுத்து பேசுகிறாங்க. பட் எல்லாருமே இதில் கலந்துக்க முடியாது. பூர்ண ஸ்வராஜில், அதாவது வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவில் எல்லாரும் கலந்துக்க முடியாது. ஒன்லி தோஸ் ஹூ ஆர் ஃபில்ஃபில்லிங் சம் சர்டன் கண்டிஷன்ஸ் ஆஃப் காந்தி. அவங்க வந்து காங்கிரஸோடைய மெம்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ணிடணும். அதாவது வந்து பெய்டு மெம்பராக இருக்கணும். 4 அண்ணா, ஓகேங்களா, 4 அந்த டைமில் காங்கிரஸோட மெம்பர்ஷிப். அதை யார் கொடுத்து மெம்பராக இருந்தாங்களோ அவங்க தான் இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி. யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், கலந்துக்கலாம். பட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா யார் பண்ண முடியும்? காங்கிரஸ் மெம்பரால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யாருன்னா ஆச்சாரியா வினோபா பாவே. அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆகிறாரு. செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. தேர்ட் வந்து பிரம்மாதத். ஓகேங்களா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறாங்க. ஆன்டி பிரிட்டிஷ், ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் ஸ்ட்ரகிள், வார் எஃபர்ட்டை பற்றி பேசுவாங்க. எவ்வளோ ஸ்பீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் ஆக ஒவ்வொருத்தராக மேடையில் ஏறி வந்து பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து இந்த எண்ட் ஆஃப் 1941 அரெஸ்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பண்ணி அரெஸ்ட் ஆகுறாங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா 2 விஷயத்த சாதிக்கிறார். ஒன்று வந்து ஆர்கனைசேஷனலாக காங்கிரஸ் ரெடி இல்லை அப்படின்னு நினச்சார்ல, அதையும் வந்து காந்தி வந்து ஆர்கனைசேஷனலாக காங்கிரஸை மறுபடியும் ரெடி பண்ணுறாரு. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாரு. ஏன் சார் இந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கணும் அப்படின்னா, பிகாஸ் 28 months ஆஃப் காங்கிரஸ் ரூல் ஒன்று வந்துச்சுல. ஸோ அதில் என்ன ஆயிருப்பாங்க, எல்லாருமே வந்து அதிகாரத்தில் இருப்பாங்க. அப்போ ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பமோ இல்லை அந்த மனமோ அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்காது. ஸோ மறுபடியும் போராட்டம் பண்ணணும் அப்படின்னா நீ எப்படி வந்து ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற மறுபடியும் அந்த ஒரு டீச்சிங்கை வந்து வழங்க வேண்டியதை ஒரு அவசியமாக வந்து இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாரு காந்தி. அதே மாதிரி மக்களையும் இந்த இம்பீரியலிஸ்டிக் ஸ்ட்ரகிள் மூலமாக வந்து என்ன ஆகுது, நம்ம எவ்வளோ வஞ்சிக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த பரப்புரையை மேற்கொள்றதன் மூலமாக மக்களையும் மனதளவுலையும் அந்த விருப்பத்தையும் வந்து தயார் பண்ணுறாரு காந்தி. ஸோ இது எல்லாமே சைமல்டேனியஸாக கரெக்டாக நடக்குது. நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்த வார் எஃபர்ட்ஸ் அலைடு ஃபோர்ஸஸ் அவங்க வந்து ஆக்சிஸ் பவர்ஸ் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லைனா வந்து சைனாவாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரான வின்சென்ட் சர்ச்சில் தே ஆர் ப்ரெஷரைசிங் தட் காந்தி இல்லைனா காங்கிரஸோடைய சப்போர்ட்டை நீங்கள் சீக்கிரம் வாங்குங்க, அப்போ தான் வந்து அந்த இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ வின்சென்ட் சர்ச்சில் இஸ் அப்ரூவிங் அ மிஷன். தட் மிஷன் இஸ் கால்ட் அஸ் கிரிப்ஸ் மிஷன் இன் 1942. 1942 கிரிப்ஸ் மிஷன் வந்து வருது. ஓகேங்களா, 1942 கிரிப்ஸ் மிஷன் வருது. ஓகே, இங்கே கூட வச்சுக்கலாம். 1942 கிரிப்ஸ் மிஷன் இஸ் கம்மிங்.
கிரிப்ஸ் மிஷனில் கிரிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டியோட மெம்பர் அவர். அண்ட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டர் ஆஃப் த காங்கிரஸ் இல்லை இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படி ஒன்றாலும் சொல்லலாம். ஸோ கிரிப்ஸ் வரும்போது கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க இந்தியன் லீடர்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி கிரிப்ஸோடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து கட் பண்ணப்பட்டு தான் அனுப்பப்படுறாரு. லின்லித் கோவா இருக்கட்டும், வைஸ்ராய் லின்லித் கோவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து இவர் கமாண்டர் இன் சீஃப் வேவலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கிரிப்ஸுக்கிட்ட என்ன சொல்லணும், எக்ஸாக்டாக என்ன பண்ணணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனோட சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அதன்படி கிரிப்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் he is saying that after war dominion status will be given to you. After war dominion status will be given to you. Constitution assembly will be made. Constitution assembly will be elected. All the members, this time all the members will be Indians. எல்லாருமே all the members Indians. இங்க mainly Indians. ஆகஸ்ட் ஆஃபரில் இங்க கிரிப்ஸ் மிஷனில் all the members will be Indians. ஓகேங்களா? அதே மாதிரி பார்ட்டிஷனுக்கான அந்த ப்ரொவிஷனும் இன்டைரக்ட்லி இட் வில் பி தேர். இன்டைரக்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ப்ராவின்சஸ் விச் ஆர் நாட் ஓகே with the new constitution which is forming by the constitution assembly, they can come out of the constitution and make their own constitution and direct relationship with the British அப்படிங்கிற மாதிரி indirectly they would have endorsed the constitution, இது partition. ஸோ இதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் டொமினியன் ஸ்டேட்டஸ் தான், பூர்ண ஸ்வராஜ் இல்லை. அதே மாதிரி பார்ட்டிஷனுக்கான அந்த இதுவும் இன்டைரக்ட்லி தேர் இஸ் அ ப்ரொவிஷன். ஸோ இது எல்லாமே சேர்த்து அகெயின் த பிரிட்டிஷ் இது காங்கிரஸ் இஸ் நாட் அக்செப்டிங் திஸ். காங்கிரஸும் அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் லீகும் வந்து ஏன் இன்டெரக்டாக இருக்குது, டேரெக்டாக பாகிஸ்தான்ங்கிற வார்த்தையே இல்லையே அப்படின்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அகெயின் த கிரிப்ஸ் மிஷன் இஸ் அ ஃபெயிலியர். கிரிப்ஸ் மிஷன் இஸ் ஃபெயிலியர். கிரிப்ஸ் மிஷன்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் காந்தி இஸ் more upset and agitated. காந்தி என்ன பண்றாரு, இந்த கிரிப்ஸ் மிஷனை he is saying that it is a post dated check in a sinking bank or failing bank. ஓகேங்களா? நீங்களே வந்து ஒரு நாடா இருப்பீங்களா இல்லையான்னு ஆஃப்டர் வார் தெரியாது. நீங்க எப்படி வந்து எங்களுக்கு வந்து நீங்க ஆஃப்டர் வாருக்கு அப்புறம் நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுப்போம் அப்படின்றத சொல்லுவீங்க. அப்போ யூ இட் செல்ஃப் வில் பி நாட் இன் அ பொசிஷன் டு டூ ஸோ. ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களால் எப்படி எங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்க முடியும்? அப்போது திஸ் கிரிப்ஸ் ப்ரப்போசல், கிரிப்ஸ் ஆஃபர் இஸ் அ போஸ்ட் டேட்டட் செக். எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லாத பேங்க்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி காந்தி வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சூழ்நிலைகளில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இதில் பர்மாவிலேருந்து ஜாப்பனீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் ரெடி டு இன்வேட் இந்தியா. அதே மாதிரி வாரோடைய ப்ராப்ளம்னால ப்ரைஸ் ரைஸ் அகெயின் இட் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ மக்களும் அந்த கொதி நிலையில் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த கொலோனியல் கண்ட்ரிஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எப்படி வந்து ரீஜனல் அந்த மக்களை தவிக்க விட்டுட்டு தான் மட்டும் தப்பிச்சு ஓடி போனாங்க அப்படிங்கிற அந்த தகவல்களும் மக்கள்கிட்ட வந்து சேருது. ஸோ இதனால் என்ன ஆகுறாரு காந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is in an agitated mode and he immediately wants Swaraj, that too Purna Swaraj. So in July 1942, ஓகேங்களா, ஜூலை 1942 in Varda session காங்கிரஸ் கமிட்டி, ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி இஸ் passing some resolutions to launch an all India struggle. இப்போ கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற பல்ஸை வந்து காந்திக்கு தெரியுது. மக்கள் இப்போ கரெக்டாக இருப்பாங்க, ஏன்னா அஜிடேட்டடாக இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க, வெறுப்பில் இருக்காங்க. இவங்களுக்கும் தேவையான அளவுக்கு நம்ம இம்பீரியல் ஃபோர்ஸஸுக்கும் தேவையான அளவு டைமையும் அதுக்கப்புறமா வந்து சான்சஸையும் நம்ம கொடுத்துட்டோம்.
இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. we have to launch a struggle. ஸோ குவிட் இந்தியா அப்படிங்கிற அந்த விஷயத்தை 8th ஆகஸ்ட் குவாலியர் டேங்க் மைதானத்தில் அவர் வந்து பேசுகிறாரு, குவிட் இந்தியா அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அதுவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஐ வில் கிவ் யூ அ மந்த்ரா, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. ஒன்று நம்ம சுதந்திரத்தை வாங்குவோம், இல்லைனா அந்த சுதந்திரம் வாங்குற ப்ராசஸில் we will die for our country. வேற எந்த ஒரு நெகோசியேஷன்ஸுக்கோ காம்ப்ரமைசஸுக்கோ இதுக்கு மேலே வந்து சான்ஸே கிடையாது அப்படிங்கிறாரு. ஐ won't negotiate with any of the compromises. மேபி அவங்க என்ன பண்ணலாம், செப்பரேட் எலக்ட்ரேட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தரோம் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா அட்டானமியை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு மேபி லெனித்கோ வருவார். ஆனால் ஐ won't budge for that. anything short of பூர்ண ஸ்வராஜ் ஐ won't discuss with the government அப்படிங்கிறார். ஸோ இஸ் பாயிண்டிங் அவுட் சம் பிளான். ஓகேங்களா? இந்த மூமெண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் ஆகும். அதுக்கப்புறம் we will, இப்போ அதுக்குள்ளே நீங்கள் பூர்ண ஸ்வராஜ் கொடுக்கலன்னா நாங்கள் குவிட் இண்டியா மூமெண்ட்டை லான்ச் பண்ணுவோன்னு 8th ஆகஸ்ட் சொல்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட் அது வரைக்கும் சும்மா இல்லை. 9th ஆகஸ்ட்டே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவரை அரெஸ்ட் பண்ணி சீக்ரெட்டான பிளேஸில் எல்லா லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ லீடர்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஆகஸ்ட் 1940 கிரிப்ஸ் மிஷனும் நம்ம பார்த்தோம். ஸோ குவிட் இண்டியாவில் 9th ஆகஸ்ட் 1942 குவிட் இண்டியா மூமெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி இட் எரப்ட்ஸ். குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் அ லீடர்லெஸ் மூமெண்ட். இந்த மூமெண்ட் காந்தியன் மூமெண்ட்டில் இது வந்து லீடர்லெஸ் மூமெண்ட்டாக இருக்குது. காந்தி சொல்கிறாரு குவிட் இண்டியா மூமெண்ட், குவிட் இண்டியான்னு நம்ம ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் ஆட்டோமேட்டிக்கலி இட் ஹஸ் பீன் ஸ்டார்டட் by the masses. Next, it is a violent movement. Comparing to the other Gandhian movements. Violent movement compared to other Gandhian movements. Other Gandhian movements such as non-cooperation and civil disobedience movement. இது வந்து ரொம்ப வைலண்டான மூமெண்ட்டாக இருக்குது. அண்ட் காந்தி இஸ் ஜஸ்டிஃபையிங் த வைலன்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னா, இட் இஸ் த ரியாக்ஷன், த வைலன்ஸ் இஸ் த ரியாக்ஷன் டு த கிரேட்டர் வைலன்ஸ் of the state. அப்போ கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறாங்க இந்த மாதிரி வயலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ப்ரெஷரைஸ் பண்ணும்போது, he is launching fast 21 days fasting against the pressure of the government, not violence of the people. He is not condemning the violence of the people now. He is condemning the pressure of the government which is put on him. அப்போ அதனால் 21 day ஃபாஸ்ட் இருக்காரு. அப்போ எல்லாருமே வந்து பயப்படுறாங்க, 21 day ஃபாஸ்ட் இருக்காரு அப்படின்னு வந்து மக்கள் வந்து கொதிநிலையில் மறுபடியும் ஆகுறாங்க. அப்போது எல்லாரும் இந்த வின்சன் சர்ச்சில்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி இறந்துட்டு போகிறாரு அப்படின்றாரு. அதே மாதிரி இவருமே வைஸ்ராயுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈ கேன் டை, இன்னும் ஒரு 6 மாதம் எங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காந்தி வில் ஃபேட் அவே, ஸோ அதனால் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து எங்களை ரோதனை தான் பண்ணிகிட்டு இருந்தார், போனால் போட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் 21 days ஃபாஸ்ட் இருந்து காந்தி வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருந்துட்டார். அகெயின் இட் இஸ் அன் ஆன்டி கிளைமேக்ஸ் ஃபார் பிரிட்டிஷ். ஓகேங்களா? அண்ட் காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னு நினச்சனோ, மக்களோட ஸ்பிரிட்டை ஏற்றணும்னு நினச்சேன், ஏற்றிட்டேன்.
நவ் ஐ எம் டிஸ்கண்டினியூயிங் மை ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபேஸஸாக நடக்கும். எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இது அர்பன் ஸ்ட்ரகிளாக மாறுது. அர்பன் மூமெண்ட், இம்பார்ட்டண்ட்டான சிட்டிஸ் அண்ட் பிரசிடென்சிஸ் இருக்குல்ல, அங்கே ஃபஸ்ட்டு இது வந்து லீடர்லெஸ்ஸாக லான்ச் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற லீடர்ஸ் இங்கேருந்து தப்பிச்சு போன 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, ஆசிஃப் அலி, அருணா ஆசிஃப் அலி, உஷா மேத்தா, அச்சுட் பத்துவர்தன், ராம் மனோகர் லோஹியா, அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து சுச்சிதா கிருப்லானி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கோயிங் டு அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தே ஆர் லான்ச்சிங் சம் இம்பார்ட்டண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் த அண்டர் கிரவுண்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உஷா மேத்தா என்ன பண்ணுறாங்கன்னா, ரேடியோ அண்டர் கிரவுண்ட் ரேடியோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்பிரிட் ஆஃப் த காங்கிரஸ் அண்ட் மக்களுடைய இது வந்து ஷீ இஸ் வாட் டு சே அதை வந்து நிலைநாட்டுறாங்க. ஓகேங்களா? உஷா மேத்தா, இந்த மாதிரி நிறைய பேர், அச்சுத் பத்துவர்தன், இந்த மாதிரி ராம் மனோகர் லோஹியா, எல்லாருமே பிஜு பட்நாயக், எல்லாருமே வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டில் ரொம்ப விகரஸாக வந்து செயல்படுறாங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டம் வந்து கொரில்லா ஸ்டைல் வார்ஃபேர், செமி கொரில்லா ஸ்டைல் வார்ஃபேர் வந்து நடக்குது. ஓகேங்களா? எப்படி நடக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கப்படக்கூடிய அந்த டெலகிராஃபிக் லைன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரயில்வே லைன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து மக்கள் வந்து கட் பண்ணி விடுறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டோட இது வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. ஓகே, இந்த 8th ஆகஸ்ட் இருக்குல்ல, இந்த 8th ஆகஸ்ட் காந்தி வந்து சொல்லும்போது எல்லாருக்குமே நம்ம ஒரு மூமெண்ட்டை லான்ச் பண்ணுவோன்னு மட்டும் சொல்லலை, எல்லா மக்களுக்கும் வந்து என்னென்ன பண்ணணுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துருப்பாரு. கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து இனிமேல் வந்து நீங்கள் விட வேணான்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் உங்களுடைய ஆதரவை காங்கிரஸுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரியே வந்து கரெக்டாக, அதாவது வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கூல்ஸில் நீங்கள் படிக்க வேணாம் அப்படின்னு இருப்பார். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து அப்போ இறங்கி போராடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். பெசன்ஸ் வந்து ஜமீன்தார்ஸ் when they are not cooperating with the government, அந்த மாதிரியான ஜமீன்தார்ஸுக்கு பெசண்ட்டும் ஜமீன்தார்ஸும் ஒன்று சேர்ந்து உங்களோட ரெண்ட்டை நீங்களே பேசி முடிவு பண்ணி அந்த மாதிரி ஒரு ரெண்ட்டை கொடுங்க. when the ஜமீன்தார்ஸ் is not cooperating with the government, ஸோ அந்த விஷயத்த பண்ணுங்க இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஆர்மியில் இருக்கீங்களா, நீங்கள் உங்கள் ஜாப்ஸை ரிசைன் பண்ண தேவையில்லை, பட் க்ரௌடை நோக்கி நீங்கள் சுடக்கூடாது, சுடாமல் இருங்க, ரெஸ்டைன் ஃப்ரம் ஷூட்டிங் த க்ரௌட்ஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து காந்தி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் இவங்களும் செயல்படுவாங்க இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த செமி கொரில்லா வார்ஃபேர், லைக் சாபட்டாஜிங் த கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் லைக் ரயில்வே லைன்ஸ் அண்ட் டெலிகிராஃப் லைன்ஸ். இது வந்து எங்கே ப்ராமினெண்ட்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் நடக்குது. அதனால் இதுக்கு பேரே கர்நாடகா மெத்தட்ஸ். இது இல்லாமல் ஒன் ஆஃப் த பெக்யூலர் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பேரலல் கவர்மெண்ட்ஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பேரலல் கவர்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குது, நிறைய இடங்கள்ல நடக்குது. ஆனால் 3 இடம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இம்பார்ட்டன்ஸ் பெறுது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலியா சர்க்கார் இன் ஈஸ்டர்ன் யூபி. இது வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டு பாண்டே அப்படிங்கிற ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டாக தான் இருக்குது, 1 வாரமோ 1.5 வாரமோ தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாத்திய சர்க்கார் அட் டம்லுக், இது பெங்காலில் இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து சதீஷ் சந்திர சமந்தா. ஓகேங்களா? அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்குது. ஓகேங்களா? 1942 44 வரைக்கும் இவரோட எஸ்டாப்ளிஷ்டு அந்த இது இருக்குது. ஸோ இதில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, வித்யுத் வாகினி அப்படிங்கிற ஒரு சர்வீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. சைக்ளோன்ஸ் அங்கே வருது, அந்த சைக்ளோனுக்கு எடுத்தான ரிலீஃப் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இவர் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஜாத்திய சர்க்கார் வந்து தம்லுக்கில் நடக்குது.
நெக்ஸ்ட் வந்து பிராத்திய சர்க்கார். பிராத்திய சர்க்கார் அப்படின்ட்டு வந்து சத்தாரால மகாராஷ்டிரா ப்ராவின்ஸில் நடக்குது. இதுதான் வந்து இந்த 3 பேரலல் கவர்மெண்ட்லேயே ரொம்ப லாங்கஸ்ட் இருந்த பேரலல் கவர்மெண்ட் இதுதான். 1943 45 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் லாங்கஸ்ட். பிராத்திய சர்க்கார் தான் லாங்கஸ்ட்டு. சத்தாரால யார் வந்து லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்பி சௌஹான், அப்புறம் வந்து நானி பட்டேல். ஓகேங்களா, காந்தியன் மேரேஜஸ் அந்த மாதிரியான சில மேரேஜஸ், சில இனிஷியேட்டிவ்ஸு இவங்களும் வந்து இந்த இடங்கள்ல பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 3 பேரலல் கவர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் வந்து கர்நாடகா மெத்தட்ஸு, இது எல்லாமே வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற சில மெத்தட்ஸாக இருக்குது. ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து இட் இஸ் unlike other movements of Gandhi, which is there is a withdrawal because of some compromises with the government. But in Quit India movement there will be no withdrawal, only launching. அவ்வளோதான், வெறும் லான்ச் மட்டும்தான். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இது ஆட்டோமேட்டிக்லி இட் ஹஸ் பின் டிசால்வ்டு அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. ஏன்னா காந்தியை என்ன சொல்கிறாருன்னா, நோ ட்ரூஸ், ஒன்லி ஸ்ட்ரகிள் இன் த குவிட் இண்டியா மூமெண்ட். ஓகேங்களா, ஐ வாண்ட் காம்ப்ரமைஸ் அன்டில் ஐ ஹவ் காட்டன் பூர்ண ஸ்வராஜ். ஓகே, இதுதான் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ we will see questions. The principle that independent India should frame its own constitution was for the first time considered in எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் ஆஃப் லின்லித்கோ. ஓகேங்களா, இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வினோபா பாவே வாஸ் சூசன் ஆஸ் த ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகி. ஹூ வாஸ் த செகண்ட் அப்படின்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, தேர்டு வந்து பிரம்மாதத். Which of the following statements about the Cripps mission is not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. In March 1942, Cripps persuaded war cabinet to agree to a draft resolution. Draft resolution-யாவது அட்லீஸ்ட் வந்து ஓகே பண்ணுங்க அப்படின்னு வந்து கிரிப்ஸ் வந்து கேட்டுட்டு போனார். மார்ச் 1942 தான் கிரிப்ஸ் வந்து வராரு. ஓகேங்களா, திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, நாட் கரெக்ட் கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு அண்ட் சர்தார் பட்டேல் represented Congress to negotiate with the mission. Who represented அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல் வராது, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் தான் வருவார். ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். The mission offered dominion status after the war. This one is correct. The mission offered formation of constitution making body after the war. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, ஆல் பை இண்டியன்ஸ். ஓகேங்களா, அந்த வார்த்தையும் கரெக்ட். இங்கேயே மெயின்லி பை இண்டியன்ஸ்னு போட்டிருந்தாங்கன்னா தென் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகேங்களா, who of the following prime ministers sent Cripps mission to India? ராம்சே மெக்டொனால்டு எதுக்கான ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் அவார்டு கொடுத்ததுக்கான ஃபேமஸ். கம்யூனல் அவார்டு. பால்ட்வின் கிடையாது. சாம்பர்லின் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு வந்து ஹிட்லர்கிட்ட இவர் கடைபிடிச்ச ஒரு பாலிசி இருக்குது. அதாவது வந்து ஹிட்லர் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவார் சாம்பர்லின். ஓகே, ஸோ அதுக்கு ஃபேமஸ். வின்ஸ்டன் சர்ச்சில் தான் வந்து கிரிப்ஸ் மிஷனை சென்ட் பண்ணுறாரு. Who among the following were official Congress negotiators with Cripps mission? நம்ம ஆல்ரெடி போன இதில் பார்த்த மாதிரி பண்டிட் நேரு அண்ட் மௌலானா ஆசாத். Consider the following statements. Cripps proposal included the provisions of full independence அப்படின்னா கிடையாது, டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் அவர் கொடுக்குறாரு. டொமினியன் ஸ்டேட்டஸ். Creation of constitution making body, this is correct. So 2 only is correct here. Which one among the following was characterized by Mahatma Gandhi as a post-dated check on failing bank? எது அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன் தான். Which one of the following statements about the Cripps mission is not correct அப்படின்னு கேட்குறாங்க. நாட் கரெக்ட்.
It was sent to India by the British government in March 1942. இது correct. The proposed the Constitution of India was to be framed by the elected Constituent Assembly of the people, Indian people. Any province which was not prepared to accept the constitution would be free to retain its constitutional provision existing at that time. The government, British government, would enter into a separate constitutional arrangement with any of the acceding provinces. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரப்போஸ்ட் தட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டு பி ஃப்ரேம்டு பை த எலெக்டட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் த இந்தியன் பீப்புள்னு இருக்குல்ல, இதுதான் தப்பு. ஓகேங்களா? இது கிடையாது. இந்தியன் பீப்புள் பற்றி அவங்க பேசல. ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் வில் எலெக்ட் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இந்த ப்ரொவின்ஷியல் அசம்பிளி எப்படி வந்து எலெக்ட் பண்ணப்படும்? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக எலெக்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை they will be nominated by the princes. Okay, so this one is wrong. மற்ற இது ரெண்டும் கரெக்ட். அப்போ இதுதான் ஆன்சர். this B is the answer here. B is the answer. Okay, consider the following statement about the Cripps proposal of 1942. Provision was to be made by the participation of Indian states in the constitution making body. இது கரெக்ட். The British government undertook to accept and implement the constitution. To accept and implement the constitution. All provinces of British India were to be given an undertaking about the acceptance of the constitution. அப்படி எதுவும் கிடையாது. அண்டர்டேக்கிங் எல்லாரும் பண்ணணும், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியம் இல்லை. ஏன்னா there is a indirect provision for the partition also. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி மேண்டேட்ரி கிடையாது. In the ongoing world war, no resources of the British India would be used. அந்த மாதிரியும் அவங்க சொல்லலை. அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த கவர்மெண்ட், இந்தியன் பீப்புள் வேணும், இந்தியன் லீடர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிப்ஸ் மிஷனே வருது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அவங்க சொல்ல போகிறாங்க? அப்போ 4 நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே C and D will be eliminated. 2 is automatically correct. British government undertook to accept and implement the constitution, and participation is also there. So A is the correct answer. With reference to the proposal of the Cripps mission, consider the following statement. The Constituent Assembly would have the members nominated by the provincial assemblies as well as princely states. Nominated எதுக்குன்னா only for princely states. Provincial assemblies will be elected based on the proportional representation. ஓகேங்களா? Any provinces which is not prepared to accept the new constitution would have the right to sign a separate agreement to British regarding its future status is correct. So 2 only is the correct answer. With reference to 8th August 1942 in Indian history, which of the following statement is correct? இது ஒன்றும் இல்லை, வெறும் chronological statement தான். ஓகேங்களா? அந்த டைமில் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனாலே you can answer. Quit India resolution was adopted in AIC, Bombay. The Viceroy's Executive Council was expanded to include more Indians. The Congress ministries resigned in 7 provinces. இது தப்பு. ஏன்னா 1939 ரிசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 42 பற்றி கேட்குறாங்க. Cripps proposed an Indian union with full dominion status once World War II was over. Cripps வந்து 1942 மார்ச்சில் வராரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரியாக்ஷன் தான் குவிட் இண்டியா ரெசல்யூஷன். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஓகே. Quit India movement was launched in response to Cabinet Mission Plan, Cripps Proposal, Simon Commission Report, Wavell Plan. Cripps Proposal. ஓகேங்களா? இது எல்லாமே அப்போ கேபினட் மிஷன் பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், கிரிப்ஸ் ப்ரப்போசல் பற்றியும் தெரியணும், சைமன் கமிஷன் பற்றியும் தெரியணும், வேவல் பிளான் பற்றியும் தெரியணும். இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சியோட ரேடாரில் இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதும் we have to understand. With which movement do the slogan do or die associate? It is Quit India movement. Which of the following observations is not true about the Quit India movement of 1942? It was a non-violent movement.
It was led by Mahatma Gandhi. It was spontaneous movement. It did not attract the labor class in general. இதில் நாட் ட்ரூ கேட்குறாங்க. ஓகேங்களா, நாட் ட்ரூ கேட்குறாங்க. இட் வாஸ் அ நான் வைலண்ட் மூமெண்ட். இட் வாஸ் லெட் பை மகாத்மா காந்தி. இது ரெண்டுத்தில் எது வந்து ரொம்ப நியரான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் லெட் பை மகாத்மா காந்தின்னு தான் யூபிஎஸ்சியே கீ கொடுத்துருக்காங்க. 2011 கீ பி இஸ் த ஆன்சர் அக்கார்டிங் டு யூபிஎஸ்சி. ஓகேங்களா, மற்றபடி இது ரெண்டுமே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வைலண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் வைலண்ட்டுனீங்களா, கம்பேரிங் டு த அதர் காந்தியன் மூமெண்ட் இட் இஸ் வைலண்ட், நாட் ஃபுல்லி நான் வைலண்ட். ஓகேங்களா, ஃபுல்லாக வைலண்ட்டாக இல்லை. ஓகேங்களா, அதாவது ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் கிடையாது. ஓகேங்களா, பேசிவ் வைலன்ஸ் தான் இருந்துச்சு. பட் அந்த வைலன்ஸே வந்து கவர்மெண்ட்டால் பொறுத்துக்க முடியல. In 1943, young leaders in which one of the following districts of Maharashtra set up the parallel government in Prati Sarkar? It is Satara. With reference to the Indian national movement, Usha Mehta is well known for running secret Congress radio in Quit India movement. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, மத்தாங்கி அசாரா, அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மண் நாயக் sacrificed their lives for Quit India movement, lives in Quit India movement. Which one of the following was a significant feature of a Quit India movement? Significant feature என்ன? Women did not play a major role. இது கண்டிப்பாக வராது. Nasik in Maharashtra was an important regional base. It was marked by anti-zamindar violence. One of the important feature of Quit India movement is it doesn't have a face of anti-zamindar violence. ஓகேங்களா, ஆன்டி ஜமீன்தார் வைலன்ஸ் வந்து அங்கங்கே நடக்கலை. ஓகேங்களா, மேஜராக ஆன்டி ஜமீன்தார் வைலன்ஸ் நடக்கலை மேஜராக. ஓகேங்களா, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடந்திருக்கும். பட் இட் இஸ் நாட் அ காமன் ஃபீச்சர் ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட். ஓகேங்களா, ஸோ மார்க்டு பை அப்படின்னும் போது இதுவும் தப்பு. மார்க்டு பை எமர்ஜென்ஸ் ஆஃப் பேரலல் கவர்மெண்ட், திஸ் ஒன் இஸ் கரெக்ட். சிக்னிஃபிகன்ஸ் இஸ் பேரலல் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். பேஸ் இருந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய அவசியம் கிடையாது. பேரலல் கவர்மெண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ யூ ஹாவ் டு கோ வித் டி ஆன்சர். ஃப்ரீடம் ஃபைட்டர் பௌரா sacrificed her life while participating in again Quit India movement. Which statement about Quit India movement is not correct? It broke out in August 1942. இது correct. Ahmedabad mills textile mill went on strike more than 3 months. இதுவும் correct. Muslim League and Hindu Mahasabha actively participated in the movement அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. ஓகேங்களா, they didn't participate in the movement. Communist Party did not support the movementங்கிறதும் கரெக்ட். ஓகேங்களா, அப்போ இந்த 3 பார்ட்டிஸுமே வந்து did not support the Quit India movement. ஓகே, the immediate ending of British rule in India is an urgent necessity was a resolution of Quit India movement. During the freedom struggle, Aruna Asaf Ali was a major women organizer underground activity of a Quit India movement. Aruna Asaf Ali is the one who raised the tricolor flag in the Gwalior and the Maidan. ஓகேங்களா, 8th August 1942ல காந்தி ஸ்பீச்சுக்கு முன்னாடி வந்து அருணா ஆசஃப் அலி தான் வந்து she will raise the tricolor flag. Okay, and she is also one of the important women organizers during the Quit India movement underground activity. With reference to Indian freedom struggle, consider the following events: mutiny of Royal Indian Navy, Quit India movement, அப்புறமா வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். எல்லாருக்கும் தெரியும் 3 ஃபர்ஸ்ட் வந்துடும். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பிகாஸ் இட் இஸ் 1931. நெக்ஸ்ட் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து 1942. மியூட்டனி இன் ராயல் இந்தியன் நேவி வந்து பார்த்தீங்கன்னா 1946. அப்போ 3, 2, 1. C is the answer. Which of the following statements about the Quit India movement of 1942 are correct? The movement was massive in character. It is a common statement. One correct தான். One unique feature was the participation of the communists at the local levels, defying the official communist party standங்கிறது தப்பு. It was completely a non-violent struggle அப்படிங்கிறதும் completely அப்படின்னு வருது பாருங்க, இப்படியும் வரக்கூடாது. கம்ப்ளீட்லி நான் வைலண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்க.
கம்ப்ளீட்லி அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? Consider the following about Quit India Movement resolution of 1942. Its text was drafted to gain world sympathy and clarity of India's alignment against the Axis powers அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். அதுக்காக அவங்க டெக்ஸ்ட்டை வந்து டிராஃப்ட் பண்ணல. இட் கால்டு ஃபார் இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டு அன் இந்தியன் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். இது கரெக்டு. ஸோ 2 only is a correct answer here. ஓகேங்களா? ஸோ which represent மெயின் ஃபேஸ் ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ், பைகாட்ஸ், பிக்கெட்டிங் இது இருந்தது. அட்டாக் ஆன் சிம்பிள்ஸ் ஆஃப் கொலோனியல் பவர் இருந்தது. ஃபார்மேஷன் ஆஃப் ஹோம் ரூல் லீக் இது இல்லை. ஓகேங்களா? இந்த ஹோம் ரூல் லீக்லாம் வந்து அப்போ ஃபார்ம் பண்ணல. கர்நாடகா மெத்தட் இருந்துச்சு. எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ 1, 2 and 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சுபாஷ் சந்திர போஸோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் உருவாக்கின அந்த ஐஎன்ஏவுடைய ட்ரையல், அதுக்கப்புறம் ஐஎன்ஏ ட்ரையலுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிவோல்ட் ஒன்று, ஆர்ஐஎன் ரிவோல்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3த்தையுமே நம்ம ஒன்று சேர்த்து நம்ம பார்த்துட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அசாத் இந்த் ஃபௌஜ் அண்ட் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அசாத் இந்த் ஃபௌஜ் எப்போ ஃபார்ம் ஆனது, நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அதோடைய ப்ரொவிஷன், சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்குன அந்த ப்ரொவிஷன்ஸு, அதுக்கப்புறம் ஒன் டைம் லைன் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் பற்றி ஒரு ஆர்ஐஎன் மியூட்டனி, அப்புறம் ஐஎன்ஏ ட்ரையல்ஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து கேள்விகளாக வந்திருக்கு. இன்சிக்னிஃபிகண்ட்டான போர்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி. ஓகேங்களா? நாட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். பட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது பெருசாக கேட்கல. ஓகேங்களா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ் பொறுத்த வரைக்கும் திரிபுரி காங்கிரஸில் வெளியே போகிறாரு. பிரசிடென்ட்ஷிப்பை வந்து ரிசைன் பண்ணுறாரு. பட் வித்தின் த காங்கிரஸ் ஒன்லி இஸ் ஃபார்மிங் த ஃபார்வர்ட் பிளாக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தொடர்ந்து வந்து இந்த காங்கிரஸ் சீனியர்ஸ் கூட வந்து ஒத்து போகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவரை அந்த காங்கிரஸ் இந்த பெங்கால் பிரசிடென்ட்ஸ் கமிட்டி, காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து இவரை வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ இவரும் வந்து வெளியே வந்து இஸ் ரீஆர்கனைசிங் த ஃபார்வர்ட் பிளாக் ஆஸ் அ ஹோல் ஆல் இண்டியா ஒரு பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் இஸ் இந்த மீன் டைம் இஸ் ஆல்சோ எஸ்கேப்பிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் கோயிங் டு USSR டு ask the help of USSR. ஓகேங்களா? டு இன்வேட் பிரிட்டிஷ் இந்தியா. பட் USSR 1941 என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த இன்வேஷன் ஆஃப் த fascist forces to the USSR, Stalin is joining with the allied forces. அப்போ he is going to Axis powers. ஓகேங்களா? ஜெர்மனிக்கு போகிறாரு. ஜெர்மன்லேருந்து சப்மரைன் மூலமாக வந்து ஜப்பானுக்கு கொண்டு வரப்படுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு இஸ் ஆர்கனைசிங் த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அண்ட் இஸ் ஆல்சோ ரீஃபார்மிங் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஆஸ் அ அசாத் இந்த் ஃபௌஜ். அப்போ ரீஃபார்மிங் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யார் ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோகன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர். மோகன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா 1942 ஓகேங்களா, செப்டம்பர் 1942 வந்து மோகன் சிங் வந்து இந்த ஆர்மி, இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாப்பனீஸ் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, POW, அவங்கள வச்சு வந்து ஃபார்ம் பண்ணுவார். ஓகே. ஆனால் வந்து டியூரிங் அந்த இன்வேஷன் ஆக போகிற டைமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 45,000 பிரிசனர்ஸ் ஆஃப் வார் இருப்பாங்க. அதில் 40,000 பேர் வந்து நான் வந்து ஆர்மியில் மறுபடியும் வந்து அசாத் இந்து ஃபௌஜில் வந்து கலந்துக்கிறேன்னு ஆர்வம் தெரிவிப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 20,000 பேரை வந்து தேர்ந்தெடுப்பார். அந்த 20,000 பேர் வந்து போகணும், இன்வைட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இவருக்கும் மோகன் சிங்குக்கும் அதுக்கப்புறமா வந்து ஜாப்பனீஸ் கமாண்டர்ஸுக்குமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இந்த எண்டு.
அதனால மோகன் சிங் வில் பி அரஸ்டட். ஏன்னா ஜாப்பனீஸ் கமாண்டர்ஸ் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஒரு 2000 பேர் போதும்னு நினச்சிருப்பாங்க. பட் he wants to invade as a whole, 20,000 பீப்புளும் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிருப்பாரு. ஸோ திஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் லீட்ஸ் டு த அரெஸ்ட் ஆஃப் மோகன் சிங். ஓகேங்களா? ஸோ இட் புட்ஸ் த ஆசாத் இன் இந்தியன் நேஷனல் ஆர்மி இன் டிசரே. அதுக்கப்புறமா தான் ஒரு லீடராக வந்து சுபாஷ் சந்திர போஸ் அங்கே வருவார். சிங்கப்பூரில் இஸ் ஃபார்மிங் த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அண்ட் ஆசாத் இந்து ஃபவுஜ் இன் ஜூலை 1943. 1943 இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் இஸ் ஆல்சோ பிளானிங் டு இன்வேட் இந்தியா. ஓகேங்களா? த்ரூ பர்மா. ஓகேங்களா? பர்மாவிலேருந்து இன்வேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸை ஜாப்பனீஸ் வந்து இவருக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இஸ் ரீநேமிங் திஸ் ஐலாண்ட் இன்டு ஸ்வராஜ் அண்ட் ஷஹீத் ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்வராஜ் அண்ட் ஷஹீத் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஐலாண்டை ரீநேம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இஸ் வாண்டிங் டு இன்வேட் இன்டு இந்தியா த்ரூ மியான்மர், மணிப்பூர், இம்பால் இது வழியாக உள்ளே வரணும்னு பார்க்குறாரு. பட் டியூ டு த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஃபேஸ்டு பை இண்டியன்ஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜாப்பனீஸ், அதுக்கப்புறமா வந்து இன்டிஸ்கிரிமினேட் ரேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஒழுங்காக வந்து ட்ரைனிங் கொடுக்காம இல்லைனா ஒழுங்காக வந்து அப்டேட் பண்ணாமல் மொராலும் வந்து கம்மியாகி ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிளான் இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் அண்ட் கொலாப்ஸ். அண்ட் மெனி ட்ரை டு இன்வேடு, அதையும் மீறி வந்து இன்வைட் பண்ணணும்னு நினச்சவங்களையும் பிரிஸ்னஸ் ஆஃப் வாராக வந்து பிரிட்டன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணவங்களை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ட்ரையலிங் தம் இன் ரெட் ஃபோர்ட். இதுதான் வந்து ஐஎன்ஏ ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் ஆர் ரெட் ஃபோர்ட் ட்ரையல்ஸ். இந்த ட்ரையல்ஸில் வந்து அவங்க ஈடுபடுத்தப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த 3 டிஃப்ரெண்ட் ஃபெய்த். ஓகேங்களா? பிரேம் ஸ்னேஹல், அதுக்கப்புறம் வந்து ஷா நவாஸ் கான், அப்புறமா வந்து குருகிரித் ஜிடி சிங், சிங் திலான்னு வரும். ஓகேங்களா? குருகிரித் சிங் திலான். ஓகேங்களா? அப்போ ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு சீக், இவங்க 3 பேரையும் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி வச்சு அங்கே வந்து ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் நடக்கும். இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி மாதிரி காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் 1945 தான் இந்த ட்ரையல்ஸ் நடக்கும். செப்டம்பர் 1945 வந்து காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் அது ஏன்னா வாரெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்கள வெளியே விட்டுருவாங்க. ஸோ இவங்க வெளில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு அட்வொகேட்டாக வந்து இவங்க வாதாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் புலாபாய் தேசாய், அதுக்கப்புறமா வந்து தேஜ் பகதூர் சாப்ரு, ஆசிஃப் அலி, ஜவஹர்லால் நேரு, கட்சு, இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் இவங்களுக்காக வாதாடுவாங்க. வாதாடுற போது இவங்களோட மெயினான கண்டென்சேஷனே என்ன அப்படின்னா they are misguided souls but they are patriots but misguided souls. அப்போ இவங்களை நீங்கள் சிறைப்படுத்துறதோ இல்லைனா வந்து ட்ரையலுக்கு பிகாஸ் they are not traitors, they are patriots. இந்த தேசத்தை சுதந்திரப்படுத்தணுங்கிறது தான் இவங்களோட எண்ணம். ஓகேங்களா? பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து போராடணுன்றது இவங்களோட எண்ணம் கிடையாது. சுதந்திரம் வாங்கணுங்கிறது தான் இவங்களோட எண்ணம். அப்போ இவங்களை நீங்கள் வெளியே விடணும். ஏன்னா நீங்களே இப்போ வெளில தான் போகிறீங்க. யூ ஆர் செல்ஃப் கோயிங் டு குவிட் இந்தியா. அப்போ உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவங்களை வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது தான் இவங்களோட வாதமாக இருக்குது. இவங்களோட வாதத்தை எல்லாத்தையுமே வந்து மக்களும் வந்து ஆதரிக்கிறாங்க. மக்களுக்கும் வந்து இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீட்ஸில் வந்து போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இன்னும் வந்து சுதந்திரம் நேஷ்னலிசம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து பிரிட்டிஷுக்கு தெரியுது. இதே சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1946 டியூரிங் 1946 18th February RIN mutiny is happening. RIN mutiny அப்படிங்கிறது என்னன்னா இந்த செயிலர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல,
வேர்ல்டு வார் 2ல் பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயிலர்ஸாக வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஆர்மியில், நேவியில். ஸோ அந்த செயிலர்ஸ்லாம் வந்து தே ஆர் பீயிங் டிஸ்கிரிமினேட்டட் பிகாஸ் லோ ரேஷன் தான் கொடுக்குறாங்க, நிறைய கரெக்டான இன்சஃபிஷியன்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் இன்சஃபிஷியன்ட் ட்ரைனிங்கு, மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, அகெயின் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு சொல்லப்பட்ட ப்ராமிஸ் பண்ணப்பட்ட சம்பளங்களோ இல்லைனா பதவி உயர்வோ எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ட்ரீட்டட் வெரி லோலி. ஸோ இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸும் சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த டிஸ்கிரிமினேட்ரி ஆட்டிடியூடும் சரி, முக்கியமாக டிஸ்கிரிமினேட்ரி ஆட்டிடியூட் இஸ் த இம்மீடியட் காஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HMIS தல்வார், ஓகேங்களா, இந்த ஷிப்பில் இருந்த செயிலர்ஸ் இன்குலாப் ஜிந்தாபாத், அதுக்கப்புறம் குவிட் இண்டியா, அதுக்கப்புறமா வந்து ஜெய் ஹிந்த், இந்த மாதிரியான கோஷங்களை எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்குலாப் ஜிந்தாபாத்னு இல்லை குவிட் இண்டியா அப்படின்னு வந்து அந்த ஷிப்பில் எழுதி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மியூட்டனி ஸ்டார்ட்ஸ், ஓகேங்களா, வித்தின் த ஷிப். அண்டு இந்த மியூட்டனி வந்து வேறு இடங்களில் சேல் ஆகுது, ஓகேங்களா. வேறு ஷிப்ஸுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் HMIS இந்துஸ்தான், கராச்சியில் இருக்கக்கூடிய ஷிப்பு, இது தல்வார் பாம்பே, இங்கே கராச்சியில் இருக்கக்கூடிய ஷிப்பு. அதுக்கப்புறம் பெங்கால் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஷிப்ஸ் வந்து அடையாளமாக வந்து மியூட்டனி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. பட் மெயினாக வந்து இவங்க தான் மியூட்டனி பண்ணுறாங்க, 18 பிப்ரவரி மியூட்டனி பண்ணுறாங்க. பட் இதுக்கு காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் தலைவர்கள் வந்து இந்த மியூட்டனிக்கு வந்து ஆதரவு தரல, எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட் மூலமாக இல்லைனா வந்து ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட் மூலமாக இனிமேல் உங்களால் சுதந்திரம் வாங்கி தர முடியாது, சுதந்திரம் வாங்குகிற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை அமைதியாக வந்து சரண்டர் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு கோ டு யுவர் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ஸ் அப்படின்னு வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. சர்தார் பட்டேலும் அட்வைஸ் பண்ணுறாரு, ஜின்னாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க. யார் வந்து இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இவங்க 3 பேருடைய ஃப்ளாகையும் தான் ஆனால் வந்து இந்த ஷிப்பில் வந்து ஏற்றுறாங்க. முஸ்லீம் லீகோட ஃப்ளாகு, காங்கிரஸோட ஃப்ளாகு, கம்யூனிஸ்டோட ஃப்ளாகு, எல்லா ஃப்ளாகும் வந்து இவங்க ஏற்றுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து இந்த சரண்டர் வந்து பீஸ்ஃபுல்லாக நடக்குது. 23rd February 1946 இவங்க சரண்டர் ஆயிடுறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, கோர்ட் மார்ஷல் பண்ணப்படுறாங்க, இதெல்லாம் நடக்குது. பட் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த எபிசோட்ஸ் மூலமாக ஆசாத் இந்து ஃபௌஜ், ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், RIN மியூட்டனி, இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விஷயம் தெளிவாக ஆகுது. என்ன ஆகுது ஃபார் பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்மளால் அடக்குமுறையை பயன்படுத்தி ஆர்மியை பயன்படுத்தி இந்தியாவை ரூல் பண்ண முடியாது அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. இது வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் இந்த 200 ஆண்டுகளில் எப்படி இந்தியாவை அடக்கி ஆண்டாங்க அப்படின்னா, பிகாஸ் தீஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன் விச் தே ஹவ் கிரியேட்டட். ஆர்மி, போலீஸ், சிவில் சர்வீசஸ், இதன் மூலமாக தான் இந்திய மக்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி இவங்க ஆள முடிஞ்சது. பட் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மிலையும் சரி, போலீஸ்லேயும் சரி, சர்வீசஸ்லேயும் சரி, சிவில் சர்வீசஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே நேஷ்னலிஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ பிரிட்டிஷர்ஸ் நிறைய பேர் இல்லை, மெயின் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. மற்றபடி எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேஷனில் எல்லாருமே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இது எதுக்கான வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக சுதந்திர போராட்டத்தில் மாட்ரேட்ஸோட பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின இருக்கிறவங்களோட பங்கு, சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லேருந்து இந்த கான்ட்ரிபியூஷன்ஸை நம்மளால் வந்து இப்போ அறுவடை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக நேஷ்னலிஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் இந்தியாவை நம்மளால் ஆள முடியாது அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் இங்கே தான் வருது இவங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா தான் இவங்க 18th February மியூட்டனி, RIN மியூட்டனி பண்ணுறாங்க. 19th February கேபினட் மிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் செஷனில் பார்த்துருவோம், ரோட் டு இண்டிபெண்டன்ஸில் பார்த்துருவோம். இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துருவோம்.
ஸோ அசாத் இந்து ஃபவுஜில் வேர் வாஸ் அசாத் இந்து ஃபவுஜ் வாஸ் ஃபார்ம்டு அப்படின்னா சிங்கப்பூர் இஸ் த ஆன்சர். ஓகே. ஆஃப்டர் ஃபார்மிங் த இந்தியன் நேஷனல் ஆர்மி, சுபாஷ் சந்திர போஸ் recruited a large number of soldiers from the Indian prisoners of war in Japanese camp, plus he also wanted some volunteers கேட்டார். ஓகேங்களா. பிகாஸ் his famous dialogue is give me blood I will give you freedom அப்படிங்கிறது. introduced a women detachment named after a Rani of Jhansi, இதுவும் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ both 1 and 2 is correct. Consider the following events leading to the Indian independence. Lucknow Pact. Lucknow Pact is 1916. Return of Subhash Chandra Bose to India 1943. Cripps Mission 1942. சாரி, ரிட்டர்ன் ஆஃப் இந்தியா வந்து எந்த டைம்னா 1943 ஒரு வாட்டி ரிட்டர்ன் ஆயிருப்பார், 21 ரிட்டர்ன் ஆயிருப்பார். ஸோ ஆப்ஷனை பொறுத்து நம்ம பார்த்துக்குவோம். நேவல் மியூட்டனி வந்து 1946. அப்போ 3க்கு அப்புறம் 4 கண்டிப்பாக வரணும். 3க்கு அப்புறம் 4 எது வருது? 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 3 வர இதை எலிமினேட் பண்ணிடலாம். 1 2 3 4. ஓகே, இது கண்டிப்பாக இங்கே ஃப்ரண்ட்டில் 2 வரவே வராது. ஸோ சி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஆர் வேர் நாட் பார்ட் ஆஃப் RIN மியூட்டனி? இந்தியன் நேஷ்னல் ஆர்மி வந்து கலந்துக்கல. HMIS தல்வார், அங்கர் ஸ்ட்ரைக் பை நேவல் ரேட்டிங்ஸ், லார்ட் எர்வினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ 2 and 3 இஸ் த ஆன்சர். In the context of colonial India, Shah Nawaz Khan, Prem Kumar Snehal, அதுக்கப்புறம் குருபக்ஷ் சிங் திலான் ஆர் ரிமெம்பர்ட் ஆஸ் அ ஸ்வதேஷி பைகாட் மூமெண்ட் கிடையாது, இன்ட்ரீம் கவர்மெண்ட் கிடையாது, மெம்பர்ஸ் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி கிடையாது, ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகேங்களா. ஸோ நவ் வி ஆர் சார்ட்டரிங் இன் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ ரோட் டு இண்டிபெண்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சிஆர் ராஜாஜி ஃபார்முலா. ஓகேங்களா. ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா இருந்து வி வில் சி ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா, வேவல் ஆஃபர், அண்ட் தென் கேபினட் மிஷன், and then Mountbatten plan, partition, then with respect to it freedom of India. ஓகேங்களா. ஸோ எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கேபினட் மிஷன் தான் மெயினாக இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபினட் மிஷன்லேருந்து தான் கேள்விகள் வரும். அதோடைய பார்ட்ஸ் தான் கேள்வியாக வரும். ஓகேங்களா. ப்ரொவிஷன்ஸ், கேபினட் மிஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரொபோசல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் யார் இருந்தாங்க அப்படிங்கிறதும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மவுண்ட்பேட்டன் பிளான் பற்றியும் பேசணும். ஓகேங்களா. மவுண்ட்பேட்டன் பிளான் அது யார் நெகோஷியேட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல பிளபிசைட் நடந்துச்சு. ஓகே. ராட்லிஃப் கமிட்டி, அது வந்து பவுண்ட்ரி கமிட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. அது அந்த கமிட்டி தான் பிரிச்சது. ஓகேங்களா. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பவுண்ட்ரியை. அண்ட் நேரு அண்ட் லிங்க் வித் பிளான். ஸோ இந்த சூழலில் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் நடந்த சூழலில் 1943 42லேயே வந்து எல்லா இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸும் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக வந்து வெளில வராங்க. ஓகேங்களா. ஸோ வெளியே வரும் பொழுது ஸ்டில் தேர் இஸ் அ இம்பேஸ் பிட்வீன் த காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக். அப்போ முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, இல்லை காங்கிரஸ்லேருந்து ஒரு லீடர், ஃபேமஸ் லீடர் ராஜகோபாலாச்சாரி, அவர் வந்து ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறாரு, சிஆர் ஃபார்முலா அப்படின்ட்டு. அது என்னன்னா, காங்கிரஸ் அண்டு லீகு 2 பேரும் முதல்ல வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸுக்கு அவங்களோட ஒற்றுமையினால் வாங்கிட்டு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை முதல்ல அமைச்சிருவோம். அமைச்சதுக்கப்புறமா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வி வில் கிவ் த பிளபிசைடு கொடுத்துடலாம், பிளபிசைட் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் வந்து பார்ட்டிஷன் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வி வில் கிவ் அ கால் ஃபார் ஆப்ஷன் ஃபார் பிளபிசைட். அவங்க பிளபிசைடில் வந்து பார்ட்டிஷன் வேணும்னு சொல்கிற பட்சத்தில் இந்தியா வந்து ஒன்றா தான் இருக்கும், யுனைடெட் இந்தியாவாக தான் இருக்கும். ஆனால் சில அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன்ஸ், காமர்ஸு,
டிஃபென்ஸு, இந்த மாதிரியான பொதுவான சில விஷயங்கள் 1 2 தான், அது மட்டும் யூனியன் கிட்ட இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி, இந்த ப்ராவின்ஸ் கிட்டேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை வந்து கொடுப்பார். இந்த ஃபார்முலாவை காந்தி வந்து என்ன பண்ணுவார்னா 1944 ஜின்னா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. செப்டம்பர் 1944 ஜின்னா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. ஜின்னாவும் காந்தியும் 2 வாரம் பேசுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இட் இஸ் அ டெட்லாக் அண்ட் இம்பேஸ், ஜின்னா கிட்ட இனிமேல் பேசுறது வேஸ்ட் அப்படின்ட்டு வந்து காந்தி புரிஞ்சுக்கிட்ட இடம் அதுதான். ஏன்னா ஜின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த பிளபிசைட்டில் கலந்துக்கிறாங்கல்ல அவங்க வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து கேட்பார். ஓகேங்களா, இந்துஸ் கலந்துக்கூடாது, வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துலேயுமே அதை தான் பண்ணுவார். இப்போ சிம்லா கான்ஃபரன்ஸ் வேவல் பிளான் இருக்குல்ல, அதுலேயுமே இதே தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போது நம்ம பார்ப்போம் வேவல் பிளானில் வேவல் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், ஓகேங்களா, வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 14 பேர் இருப்பாங்க. அதில் பாதிக்கு பாதி முஸ்லீம் லீக் அண்டு காங்கிரஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது வந்து முஸ்லீம்ஸ் அண்டு இந்துஸ் இருப்பாங்க அப்படி சொல்லுவார். முஸ்லீம்ஸ் அண்ட் இந்துஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷனை கொடுப்பாரு. அதுலேயுமே வந்து ஜின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டும்தான், அதாவது வந்து முஸ்லீம் லீக் மட்டும்தான் அந்த முஸ்லீம்ஸை மெம்பர்ஸை போட முடியும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கேட்பார். ஸோ எல்லாத்துலேயுமே அவர் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக அந்த பார்ட்டிஷனை நோக்கி எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த விதண்டாவாதத்திலேயே தான் அவர் வந்து இருப்பார். காம்ப்ரமைஸுக்கு அவர் வந்து இறங்கி வரவே மாட்டார் கடைசி வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஆர் ஃபார்முலாவும் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து தேசாய் லிங்க் ஆஃப் இது பிளான்னு ஒன்று இருக்குது, அதுவுமே இதே மாதிரியே வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஓகேங்களா, இப்போ சிம்லா கான்ஃபரன்ஸுக்கு வருவோம். சிம்லா கான்ஃபரன்ஸ் வாஸ் ஜூலை 1945 ஷிம்லாவில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ். இதில் காங்கிரஸ் சார்பாக யார் போகிறாங்கன்னா, யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாடை தான் அனுப்புவாங்க காங்கிரஸ். ஓகேங்களா, ஜின்னா வந்து முஸ்லீம் லீக் சார்பாக வந்திருப்பார், ஆசாத் வந்து காங்கிரஸ் சார்பாக வந்திருப்பார். அதுக்கப்புறம் வேவல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அகெயின் he will propose that constitution assembly will be formed, elections will be held. அதுக்கப்புறமா வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் கமாண்டர் இன் சீஃப் அப்புறம் வைஸ்ராயை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 14 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 14 மெம்பர்ஸில் பாதிக்கு பாதி வந்து முஸ்லீம்ஸ் அண்ட் கேஸ்ட் இண்டூஸ் வில் பி தேர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுவார். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீகுக்கு இங்கேயுமே வந்து ஒரு வர்ச்சுவல் வீட்டோ வந்து கொடுப்பாரு. முஸ்லீம் லீக் கேட்காம நாங்கள் எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டோம், இங்கேயும் வேவல் பிளான். ஓகேங்களா, அப்போ பார்ட்டிஷனுக்கான அந்த அடிப்படையும் இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் வந்து ஃபுல் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசலை. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் அகெயின் சிம்லா கான்ஃபரன்ஸில் காங்கிரஸும் ஏற்றுக்கல, முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கல. ஸோ வேவர் பிளான் இஸ் ஆல்சோ அ ஃபெயிலியர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி கேபினெட் மிஷன் வருது. கேபினெட் மிஷனில் தான் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுது, அதாவது பார்ட்டிஷன் இஸ் இன்எவிட்டபிள், அதாவது இண்டிபெண்டன்ஸ் இஸ் இன்எவிட்டபிள். ஆனால் இந்த இடத்துல தான் இவங்க இது வரைக்கும் முஸ்லீம் லீகை சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, ஒரு அதர் ஸ்டான்ஸை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் யுனைடெட் இந்தியா வேணும் அப்படின்னு இவங்க இப்போ தான் நினைக்கிறாங்க. அப்போ தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ தேர் வில் பி எ குட் கம்யூனிகேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பிரிட்டிஷ் அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ 19th February கேபினெட் மிஷன் வாஸ் அனௌன்ஸ்ட். அதில் மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அண்ட் தென் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், இவங்க 3 பேரும் தான் அந்த மெம்பர்ஸாக இருக்காங்க. பெத்திக் லாரன்ஸ் யார் அப்படின்னா அப்போ இருந்தக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஏவி அலெக்சாண்டர் வந்து அட்மைரல், ஓகேங்களா, நேவல் அட்மைரல் அவர். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர் போர்டோடைய மெம்பர் இவர். ஓகேங்களா, கிரிப்ஸு. ஓகே, ஸோ இவங்க 3 பேரும் தான் மறுபடியும் வராங்க. கிரிப்ஸ் அந்த கிரிப்ஸே தான் திருப்பி வருவார். ஓகே, வந்து கேபினட் மிஷனில். ஸோ தே ஆர் அகெயின்ஸ்ட். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் என்ன, பாகிஸ்தான்
provision has been rejected by British, rejected by the cabinet mission. ஓகேங்களா? ஸோ கேபினட் கான்ஸ்டிடியூஷன்ட் அசம்பிளி will be formed. அதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா members will be elected from the provincial assemblies, provincial legislatures. Princely states will be nominated princely states. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. groups based on the religious lines, like group A, group B, group C, based on Hindu majority, Muslim majority, and C வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காமனாக, அதாவது வந்து மெஜாரிட்டின்னு இல்லாமல் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிற ஏரியாஸ் லைக் அசாம் அண்ட் பெங்கால், இப்படி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ். என்னென்னா இந்த மாதிரி குரூப்பாக பிரிச்சிருக்காங்கல்ல, இந்த குரூப்பாக பிரித்தது தே எஸ்டாப்ளிஷ் அ 3-tier சிஸ்டம் ஆஃப் அ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் இல்லை ஃபெடரல் கவர்மெண்ட். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், யூனியன் இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த சிஸ்டம் இந்த ப்ராவின்சஸ் இருக்குல்ல, இந்த குரூப்ஸ் இருக்கும், குரூப்ஸ் ஆஃப் ப்ராவின்சஸ் அண்ட் தென் ப்ராவின்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த குரூப்புக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா சில காமன் சப்ஜெக்ட்ஸை இவங்களுக்குள்ளேயே பேசி அதுக்கான விஷயத்த பண்ணிக்கலாம். யூனியனுக்கும் இந்த குரூப்ஸுக்குமே வந்து ஒரு செட்டப் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ப்ராவின்சஸ் தனியாக வந்து இருக்கும், அவங்களுக்கு தான் கம்ப்ளீட் அட்டானமி இருக்கும் ப்ராவின்சஸுக்கு. அப்போ இட் இஸ் லைக் அ லூஸ் ஃபெடரேஷன், அந்த மாதிரி ஒரு பிளானை போடுவாங்க. ஓகேங்களா? லூஸ் ஃபெடரேஷன் அண்ட் ரெசிடியூல் பவர். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் த பவர்ஸ் இன்க்ளூடிங் த ரெசிடியூல் பவர்ஸ் வில் பி ரிசைட் இன் த ப்ராவின்சஸ் ஒன்லி. ஆஃப்டர் ஜென்ரல் எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராவின்சஸ் ஆஸ் த பவர் டு கம் அவுட் ஆஃப் த குரூப். ப்ராவின்சஸ் ஹாவ் த பவர் டு கம் அவுட் ஆஃப் த குரூப் ஆஃப்டர் ஜென்ரல் எலெக்ஷன். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 10 years எனி குரூப் கேன் கான்ஸ்டிடியூட் அ நியூ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் தெம். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குரூப்பாக பிரித்ததுனால முஸ்லீம்ஸுக்கு தனியாக ஒரு செப்பரேட் ஒரு சாவரின் இது கிடைச்ச மாதிரி, ஒரு குரூப் கிடைச்ச மாதிரி ஆகுதுல்ல. ஸோ இது பார்ட்டிஷனை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க இந்த ரெண்டுமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ஸ் இந்த பிரித்ததும் அதுக்கப்புறமா வந்து குரூப் எப்போ வெளியே வரணும், அதுக்கப்புறம் நியூ கான்ஸ்டிடியூஷன் பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லாத தன்மை, இது எல்லாமே த முஸ்லீம் லீக் அண்டு த காங்கிரஸ் as interpreted these provision on their own. அவங்களுக்கு சாதகமாக அவங்க அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. முஸ்லீம் லீக் என்ன நினைக்கிறாங்கன்னா செப்பரேட்டாக ஒரு அட்டானமி கிடச்சிருச்சு நமக்கு. காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஹஸ் பீன் அவர்டட், பட் இந்த குரூப் வந்து ஏன் வந்து நாங்கள் இப்போவே ஏன் பிரியக்கூடாது, ஏன் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து சண்டை போடுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த குரூப் பியில் வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் இருக்குது, குரூப் சியில் அசாம் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராவின்சஸாக இருக்குது. ஸோ அதனால் ஏன் இங்கே போட்டிங்க, நாங்கள் எப்போ வேணாலும் இந்த குரூப் வெளில வரா மாதிரி ஏன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக இந்த ஆம்பிக்யூட்டி புரியாமல் ஒத்துக்கிட்ட முஸ்லீம் லீகுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கேபினெட் மிஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் கேபினெட் மிஷனுடைய வாயிலாக தான் இன்ட்ரீம் கவர்மெண்ட் அமைக்கப்படுது. இன்ட்ரீம் கவர்மெண்ட் டிஃபேக்டோ ஹெட்டாக ஜவஹர்லால் நேரு இருக்காரு. கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியும் அமைக்கப்படுது. கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி தேர்ந்தெடுக்கப்படுறது இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டோடைய இந்த ப்ரொவிஷன்கள் மூலமாக தான். அப்போ 9th December 1946 கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி இஸ் ஃபார்மிங். அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்லேயுமே வந்து முஸ்லீம் லீகும் கலந்துக்கிறாங்க டு சாபட்டாஜ் த இது கவர்மெண்ட்.
ஓகேங்களா. ஸோ இந்த சூழல்களில் தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் கேபினெட் மிஷன், ஜின்னா இஸ் அனௌன்சிங் இஸ் பிளான் விச் இஸ் டைரக்ட் ஆக்ஷன் டே, வேர் he is rekindling the communal violence, communal rights among the population. He wants agitation because now he won't stop from getting his Pakistan. அவருடைய ஸ்லோகனே என்ன அப்படின்னா, லேக்கே சலாங்கே பாகிஸ்தான், அதாவது வந்து ஐ வில் கெட் மை பாகிஸ்தான், ஐ வில் டெஃபினெட்லி கெட் மை பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த ஸ்லோகனில் தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா டைரக்ட் ஆக்ஷன் டே போடுறாரு. இது இந்தியா ஃபுல்லாக வந்து கம்யூனல் வைலன்ஸ் வெடிக்குது. அப்போது ஜனவரி 22 எப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நிறுத்துகிறாங்களோ அதோட கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியும் முடங்குது. ஸோ இது இப்படியே விட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு 20th February பிரைம் மினிஸ்டர் அட்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனௌன்சஸ் மவுண்ட் பேட்டன் ஆஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. மவுண்ட் பேட்டன் அவரை வந்து பண்ணுறாரு. மவுண்ட் பேட்டன் வர்றதே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த பீஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். பீஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். அப்போ ஃபஸ்ட்டு அவர் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாரு, இல்லைனா அட்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜூன் 30 வரைக்கும் நாங்கள் பார்ப்போம், 1948 வரைக்கும் இந்தியன்ஸ் வந்து ஒழுங்காக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா இருக்கிற எந்தெந்த லீடர்ஸ் எந்தெந்த இதில் இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் பவர்ஸை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்றாங்க. அண்டு இது சார்பாக வந்து ஒரு பிளான் போடப்படுது மவுண்ட் பேட்டனால். அதுக்கு பேர் தான் பால்கன் பிளான். அதாவது வந்து எந்தெந்த லீடர்ஸ் இருக்காங்களோ அந்தந்த லீடர்ஸ் கிட்ட அப்படியே அந்த மாகாணத்தோட லீடர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு பவர்ஸை ஒப்படைச்சிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு. இட் வாஸ் வெஹமெண்ட்லி அப்போஸ்ட் பை ஜவஹர்லால் நேரு. ஸோ இட் ஹாஸ் பீன் ட்ராப்டு. த பால்கன் பிளான் ஹாஸ் பீன் ட்ராப்டு. அண்ட் தென் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாருன்னா எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்போது ஜின்னா, காந்தி, நேரு இவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு, அண்ட் ஹீ கம்ஸ் டு அ கன்க்ளூஷன் தட் பார்ட்டிஷன் இஸ் இன்எவிட்டபிள் பிகாஸ் ஜின்னா இஸ் so adamant on his posture of getting Pakistan. ஸோ பார்ட்டிஷன் இஸ் இன்எவிட்டபிள் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அப்போ June 3 he is coming up with a plan. This plan is called as Mountbatten Plan or டிக்கி பேர்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மவுண்ட் பேட்டனோட இன்னொரு பேர் அந்த பேர். ஸோ டிக்கி பேர்ட் பிளான் ஆர் மவுண்ட் பேட்டன் பிளான், June 3 பிளான் அதுதான். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. And then boundary committee will be formed. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து plebiscite and voting will be done. ஓகேங்களா. எந்தெந்த ப்ராவின்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பஞ்சாப், அந்த சைடு பெங்கால். பஞ்சாப் அண்ட் பெங்கால் ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ் கிட்ட பிளபிசைட் நடத்துவாங்க. ஓகேங்களா. அந்த பிளபிசைட்டில் சிம்பிள் மெஜாரிட்டி வந்துட்டாலே பார்ட்டிஷன் ஆஃப் பஞ்சாப் அண்ட் பெங்கால் வில் பி டன். அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் சிம்பிள் மெஜாரிட்டியில் கிடச்சிருச்சு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் பஞ்சாப் ஹாஸ் பீன் டன். ஓகேங்களா. ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரியல யாருக்கும், எங்கே யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியவே இல்லை. அதை டிசைட் பண்ண வேண்டியது தான் பவுண்டரி கமிட்டியோட வேலை. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி சிந்து அவங்களுடைய அசம்பிளியில் இங்கே இருக்கிறதா இல்லைனா வந்து பாகிஸ்தானுக்கு போகிறதா அப்படிங்கிறத பற்றி யோசித்தாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களும் வந்து பாகிஸ்தானுக்கு தான் போகணுன்னு நினச்சாங்க. நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ். ஓகேங்களா. நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸுமே வந்து
பிளபிசைட்டில் வந்து பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா கான் அப்துல் கஃபார் கான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு தவறு பண்ணிட்டாரு. அதாவது அவருடைய ஆதரவாளர்களை பிளபிசைட்டில் கலந்துக்க வேணாம், பைக்காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போட்டுருவாங்க. அதனால் வந்து பாகிஸ்தானுக்கு நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த இது அசாமில் இருக்கக்கூடிய சைல்ஹெட் அப்படிங்கிற அந்த பகுதியுமே வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கு அசாமில் இருக்கக்கூடிய அந்த ப்ராவின்ஸுமே போயிடும். இந்த 4 ப்ராவின்ஸுமே இந்த மாதிரி வந்து பார்ட்டிஷனில் பிளபிசைட் மூலமாக வந்து பிரிக்கப்படும். இந்த பிரித்ததுக்கு அப்புறமா வந்து இந்த பவுண்ட்ரி எப்படி வரையணும் அப்படிங்கிறது போடுறது தான் வந்து பவுண்ட்ரி கமிட்டியோடைய வேலையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளானில் தான் 15th August 1947 has been set up as the date for independence. ஓகேங்களா. ஸோ இதை 2 பேருமே, அதாவது முஸ்லீம் லீகும் சரி காங்கிரஸும் சரி இந்த பிளானுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூனுக்கு அப்புறமா வந்து ஜூலையில் Independence of India Act 1947 will be passed in the British Parliament, and in August 15th we will get our independence, 14th they will get their independence, Pakistan. அதுக்கப்புறமா வந்து பவுண்ட்ரி கமிட்டியோடைய ரிசல்ட், ராட்க்ளிஃப் கமிட்டி அப்படின்னு அது சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்ட்டிஷனுக்கு அப்புறமா ஒரு 2 நாளைக்கு அப்புறமா வந்து வெளியிடப்படும். அதுக்கப்புறமா தான் லாகூரில் இருக்கிறவங்களாம் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை பாகிஸ்தானில் இருக்கோம், கராச்சியில் இருக்கிறவங்களாம் இந்தியாவில் இல்லை பாகிஸ்தானில் இருக்கும், இந்த சைடில் வந்து அதே மாதிரியே வந்து பெங்காலில் இருக்கிறவங்களாம் வந்து இந்தியாவில் இல்லை பாகிஸ்தானில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து தே வில் மைக்ரேட். இந்த மைக்ரேஷன் அப்போ தான் நிறைய கொலைகளும் அதுக்கப்புறமா வந்து அட்ராசிட்டிஸும் நடக்கும். ஸோ இட் வாஸ் அ டார்க் பிக்சர் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ 15th August we will get our independence based on the Mountbatten plan. ஓகேங்களா. ஸோ ஹியர் we can stop our lecture. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். Which one of the following was not a proposal of the Cabinet Mission 1946? A Constituent Assembly based on population strength, not a proposal அப்படின்னு கேட்குறாங்க. not a proposal, based on population, the Constituent Assembly. And provision for the Indian Union of provinces and states. All members of a Constituent Assembly be the Indians. British government to supervise the affairs of the Constituent Assembly. This one is the ராங் ப்ரப்போசல் கிடையாது. அதனால இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அந்த மாதிரி சூப்பர்வைஸ்லாம் பண்ணணுன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணணுன்னு கிரிப்ஸ் இது கேபினட் மிஷன் சொல்லலை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த கேபினட் மிஷன் இஸ் ஆர் கரெக்ட்? இட் வாஸ் சென்ட் டு இந்தியா இன் 1946 டு நெகோஷியேட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் வித் த இந்தியன் லீடர்ஸ். எஸ், இட் இஸ் கரெக்ட். It proposed a 2-tier federal plan while considering the largest measure of autonomy. 2-tiered தான், நான் 3-tieredனு சொல்லியிருப்பேன், எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ 3-tier அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அபவுட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். பட் சில இடங்களில் வந்து அந்த குரூப்பிங்ஸையும் டயர்டுன்னு தான் சொல்லுவாங்க. பட் அஃபீஷியலாக வந்து 2-tiered சிஸ்டம் தான். ஓகேங்களா. தேர் வாஸ் அ ஃபெடரேஷன் ஆஃப் ப்ராவின்சஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் அலாங்சைடு ஃபெடரல் சிஸ்டம், ஃபெடரல் சென்டர், ஃபெடரேஷன் ஆஃப் ப்ராவின்சஸ் அண்ட் ஸ்டேட். ஓகேங்களா. அந்த ப்ராவின்சஸுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் ஒரு ஃபெடரேஷன் இருக்கும். அது இல்லாமல் அலாங் சைடு ஃபெடரல் சென்டரும் ஒன்று இருக்கும். அப்போ மொத்தமாக ஃபெடரல் சென்டர் யூனியன் இருக்கும், அப்புறமா வந்து ப்ராவின்சஸ் வில் பி இந்த குரூப்பு, அதுக்கப்புறம் ப்ராவின்சஸ். அப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபெடரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கும் யூனியனுக்கும் ஒரு ஃபெடரேஷன் இருக்கும். இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லெஸ் கன்சீடிங், அதாவது வந்து ஃபெடரல் அஃபேர்ஸ், அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ், இந்த 3 மட்டும்தான் வந்து யூனியன் பார்த்துக்கும். மிச்சம் எல்லாத்தையுமே இந்த ப்ராவின்ஸ் கிட்ட தான் இருக்கும். இந்த ப்ராவின்சஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன ப்ரொவிஷன்ஸை இந்த ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய குரூப்பு அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்ட கொடுக்கலாம்.
ஓகேங்களா. இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா கேபினெட் கமிஷனில். The individual provinces were allowed to form the regional unions to which they could surrender some of the powers by mutual agreement. Mutual agreement மூலமா சரண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1, 2, 3, 4 எல்லாமே கரெக்ட் ஓகேங்களா. With reference to the cabinet mission, which of the following statements is or are correct? It recommended a federal government. It enlarged the powers of Indian courts. It provided for more Indians in ICS. இதெல்லாம் எதுவும் கிடையாது ஓகேங்களா. 1 only is the correct answer. The proposal of the cabinet mission did not include a 3-tier structure of union which with both provinces and princely states. ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்தாலும் கரெக்டு தான் ஓகே. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் வந்தாங்க அப்படின்னா 3 டயர்டாக மாறிடுது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கான அந்த அனுமதியும் இருந்துச்சு ஓகே. ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கரெக்டு. கிரியேஷன் ஆஃப் சாவரின் பாகிஸ்தான் வித் 6 முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ். 6 முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் கிரியேஷன் ஆஃப் சாவரின் பாகிஸ்தான்ங்கிறது தப்பு. இங்கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நாட் இன்க்ளூடட் தான் கேட்குறாங்க. அப்போ 3 only இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. 3 only. Who among the following was not the member of cabinet mission? அப்படின்னா வேவல் தான் நாட் த மெம்பர், மற்றவங்க எல்லாருமே மெம்பர்ஸ் தான் ஓகே. which one among the following did not happen in the year 1946? announcement of the cabinet mission இது வந்து நடந்துச்சு. டைரக்ட் ஆக்ஷன் காலும் நடந்துச்சு. இன்ட்ரீம் கவர்மெண்ட்டும் நடந்துச்சு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் மவுண்ட் பேட்டன் வந்து 1947 நடந்துச்சு ஓகேங்களா. ஸோ டி இஸ் த ஆன்சர். Which one of the following statements concerning the freedom and partition of India is not correct? In February 19, British Prime Minister Attlee announced that the British were not going to transfer power to India come what may அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை ஓகேங்களா. June 30, 1948 come what may we will transfer the power and we will go அப்படின்வார். Lord Wavell advocated for the withdrawal by 31st March 1948. இது கரெக்ட். It was the Lord Mountbatten who speeded up the process of transfer. இதுவும் கரெக்ட். The Balkan plan was abandoned on the account of Nehru's opposition. இதுவும் கரெக்ட். ஸோ இது எல்லாமே கரெக்டு, இது மட்டும்தான் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் ஏ ஓகே. According to Mountbatten plan, the Union of India and Pakistan were to be granted freedom not later than June 1948 அப்படின்னா இது தப்பு. ஏன்னா 15th August. The Legislative Assembly of the Sindh was to decide whether it want to join the Constituent Assembly of India or not. Yes. Balochistan was to decide whether it wanted to stay with Indian Union or not அப்படிங்கிறது தப்பு. பலுச்சிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை ஓகேங்களா. ஸோ 2 only is the correct statement here. According to which one of the following plans or report the decision with regarding to the partition of the Punjab and Bengal was to be taken on the basis of voting of the members of respective legislative assemblies? Nehru report, Cripps mission, Beveridge report, Mountbatten plan. Beveridge report வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான அடிப்படை வந்து இந்த பெவரேஜ் ரிப்போர்ட்டில் தான் இருக்குது ஓகேங்களா. இதுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ மவுண்ட்பேட்டன் பிளான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which one of the following districts of eastern India held the referendum of 1947 to decide whether or not to join Pakistan? Sylhet. Okay. Ratcliffe Committee was appointed to solve the problem of minorities, give effect to the independence bill, delimit the boundaries between the India and Pakistan, inquire into the rights in East Bengal. C is the answer. Okay. Which of the following statements about India's independence is or are correct? The formal transfer of power on 15th August 1947, India's independence was announced by Lord Mountbatten. Yes, it is correct. Mahatma Gandhi was not present at the festives of capital. இதுவும் கரெக்ட். He was in Naukali ஓகேங்களா, மேனேஜிங் த கம்யூனல் ரைட்ஸ் ஓகேங்களா. கம்யூனல் ரைட்ஸு நடக்கக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார்
ஓகேங்களா? ஸோ both 1 and 2 is answer. Nehru-Lingvit Pact between India and Pakistan was signed in 1950 to resolve the issue of protection of minorities. ஓகேங்களா? Accession of princely states, dispute, border disputes, problem of refugees, protection of minorities is the answer. Okay? So that's it. So we have successfully completed modern India. ஓகேங்களா? From 18 pre-Congress sessionsல இருந்து till independence we have covered all the important topics chronologically and their important aspects எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் with respect to the some common doubts, ஓகேங்களா, in comment section, source for modern India என்ன சார் அப்படிங்கிற இந்த ஒரு பதிலுக்கு மட்டும், கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்ல ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் கைண்ட்லி லிமிட் யுவர் சோர்சஸ், லிமிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது, சார் இந்த கிளாஸ் பார்த்தா போதுமா, இந்த நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டு போதுமா, நீங்கள் கொடுக்குற சோர்ஸ் போதுமா, இல்லை ஓல்டு என்சிஆர்டி படித்தா போதுமா, இல்லை இது படித்தா போதுமா, அது படித்தா போதுமா அப்படின்னா எது படித்தாலும் போதாது. எது படித்தாலும் 100% உங்களால் மாடர்ன் இந்தியாவையோ இல்லைனா யூபிஎஸ்சி என்னென்னலாம் கேள்வி கேட்க போகிறானோ எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியாது. அண்டு தட் இஸ் நாட் யூபிஎஸ்சி ஆல்சோ வாண்ட்ஸ் யூ டு டூ. எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்னு அவங்களும் நினைக்கவே இல்லை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாத விஷயத்த நான் கேட்டாலும் பதட்டப்படாமல் நமக்கு தெரியலன்னு ஒத்துக்கிட்டு மற்ற கொஸ்டினுக்கு போயிடணும். டோன்ட் ட்ரை டு கான்கர் அ சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இது ஓல்டு என்சிஆர்டி, ஸ்பெக்ட்ரம், அதுக்கப்புறம் வேற என்ன புக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன புக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன புக்கு, ஏன்னா இக்னோ இருக்குது, அதுக்கப்புறம் பிபின் சந்திரா பெரிய புக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சேகர் பதோபாத்யா இருக்குது, பிளாசி டு பார்ட்டிஷன், சுமித் சர்க்காரோட புக் இருக்குது. ஓகேங்களா? நம்ம புக்கு கொடுக்கணும்னு வில்லியம் டான் ட்ரம்பிளோட ஃப்ரீடம் அட் மிட் நைட் இருக்குது. இந்த மாதிரி புக்கு கொடுக்கணும்னு நினச்சேன்னா எவ்வளோ புக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அது நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது. யுவர் ஒன்லி சோர்ஸ் ஷுட் பி ஓல்டு என்சிஆர்டி. by Bipin Chandra. Your only source should be old NCERT. Plus themes இருக்கு பாத்தீங்களா, new NCERT themes in Indian history. இதுல இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ், அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டட் அந்த பாக்ஸ்டு ஐட்டம்ஸ், எக்ஸசைசஸ், இதை பாருங்க. இதோட ப்ளஸ் விஷன் 1000, மிஷன் 100, விஷன் 1000 மிஷன் 100 உடைய அந்த கொஸ்டின்ஸ் ஆஃப் PYQ கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் கேட்குற கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு சோர்ஸ். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு ஐயோ நம்ம படித்ததுலேருந்து இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் வரலையே, அப்போ நம்ம புதுசாக புக்கு படிக்கணுமா அப்படின்னா, நீங்கள் புதுசாக புக்கு படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற புக்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மிச்சம் நீங்கள் படிக்கிறதுக்கும் மற்ற புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளோட இன்டர்பிரிட்டேஷன்ஸு
இதெல்லாம் தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் நம்ம கொஸ்டின்ஸாகவே போட போகிறோம். அப்போ அதனால் நம்ம பேஸை மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும். அந்த பேஸ்லேருந்து நம்ம எப்படி ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸை மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பேட்சில் போட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will also guide you in our test batch discussion. அப்போ இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக பண்ணணும். இப்படி பண்ணணுமே தவிர நிறைய புக்குங்களையா சோர்ஸையா அடுக்கிக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா the time once you have invested, if you are not consolidating it with 4 times of revision, then the invested time is waste. For example, இப்போ நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி படிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு வாட்டி படிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு 24 hours ஆகும். இந்த 24 hours ஆகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை கன்சால்டேட் பண்ணாமல் இன்னொரு புக்குக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 24 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. இன்னொரு புக்குக்கு போகிறீங்க, அது ஒரு 24 hours. 3 புக்கு மேக்ஸிமம் மாடர்ன் இந்தியாவுக்கு படிக்கிறீங்கன்னே வச்சுப்போம். இந்த 24 hours ப்ளஸ் 24 hours இருக்குல்ல, ஓகேங்களா, இந்த ஹவர்ஸ் வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் நாட் கன்சால்டேட்டிங் வித் இன்டு 2 times ஆஃப் திஸ் ஹவர்ஸ், இந்த 3 நாளோடைய ஹவர் வேஸ்ட். உங்களுக்கு 3 நாள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த 3 நாள் நீங்கள் ஒரேடியாக படிச்சிருக்க மாட்டீங்க. 2 ஹவரா நீங்கள் ஒரு மாதம் படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு மாதத்துடைய படிப்பு, இஃப் யூ ஆர் நாட் அகெயின் கன்சால்டேட்டிங் திஸ், ரிவைசிங் திஸ் ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 times, தென் திஸ் எஃபர்ட் இஸ் வேஸ்டட். அதனால தான் ஒரு புக்கையே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா திருப்பி அப்படின்ட்டு வந்து இன்னொரு 24 மணி நேரத்தில் இன்னொரு 2 வாட்டி படிச்சிட முடியும், ஒரு 3 வாட்டி படிச்சிட முடியும். சம் வாட் இட் வில் பி ரீடைன்டு. இப்போ சோர்ஸஸை அதுக்கு தான் கம்மியாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, அவங்க கேட்குறதெல்லாம் தெரியலைன்னா தெரிஞ்சதை மட்டும் உங்களால் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். தெரியாததை பார்த்து பயப்படாதீங்க, அது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, யாருக்குமே எல்லா கொஸ்டினும் தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது 35 கொஸ்டின் தான். மிச்சம் இருக்கக்கூடிய 65 கொஸ்டின் நம்ம வி ஹாவ் டு அந்த ஒரு 2 ஆப்ஷனை வச்சு ஒரு ஆப்ஷனை வச்சு எப்படியாச்சும் எலிமினேட் பண்ணி தேர்த்து தான் முடியும். அதை தான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேர்த்துறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பர்சன்டேஜ், அந்த ப்ராபபிலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ராப்ஸு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தான் நம்ம டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். அப்போ அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஹோலிஸ்டிக்காக வி ஹாவ் டு சி. ஓகேங்களா, ஸோ ஆன் திஸ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். ஓகேங்களா, வேறு ஏதாவது வேலிடான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேங்களா, ஸோ இதை நினச்சி பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.